வணக்கம். பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மு. நெடுஞ்செழியன் பேசுகிறேன். நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டுள்ளேன். நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையத்தில் வரிசை எண் 7 தொலைபேசி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமின்றி நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி வேதகால பண்பாடு என்று அழைக்கப்படக்கூடிய முந்தைய வேதகாலம், பிந்தைய வேதகாலம். முந்தைய வேத காலத்திலே பிராமணர், வைசியர், சத்திரர், சூத்திரர் என்ற 4 வர்ணத்தின் அடிப்படையிலும், பிந்தைய வேத காலத்தில் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதாஸ் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களின் அடிப்படையிலும் தோன்றுகிறது. இந்த வரலாற்று பின்னர் ஹர்ஷவர்தனர், சேர சோழ பாண்டியர்கள் உள்ளிட்ட முகலாய பேரரசர், டெல்லி சுல்தான்கள் உள்ளிட்ட மன்னராட்சி முறையிலும், அதற்கு பின்பாக 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி துவங்கப்படுகிறது. அதற்கு பின்பாக சுதந்திர போராட்டத்தின் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறுகிறது. அதிலே குறிப்பாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிழக்கிந்திய வணிகக் குழு வருகிறது. அதற்கு பின்பாக வரலாற்று முறையில் ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்ஸ் இந்தியா சட்டம் 1784, பட்டய சட்டம் 1833, 1853, இந்தியா கவுன்சில் சட்டம் 1909, இந்தியா கவுன்சில் சட்டம் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசு சட்டம் 1935, அதற்கு பின்பாக 1947 சட்டத்தின் வாயிலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு அடித்தளமிட்டது. அதற்கு பின்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் டிராப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டு, அதற்கு பின்பாக 7 பேர் கொண்ட குழுவின் அடிப்படையில் டி. கிருஷ்ணமாச்சாரி, K.M. முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்ற தலைவர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு, அதற்கு பின்பாக முழு அரசியலமைப்பு சட்டத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்தார். அந்த புத்தகமானது 26 நவம்பர் 1949ஆம் ஆண்டு கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியிலே தாக்கல் செய்யப்பட்டார். அதற்கு பின்பாக 2 மாதம் கழித்து ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அந்த தினம்தான் குடியரசு தினமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று கேட்டால் 395 ஆர்டிகல், 12 ஷெட்யூல்ஸ், 22 பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய 395 ஷரத்துகளும், 12 அட்டவணைகளும், 22 பகுதிகளாகவும் உள்ளன. அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 14 முதல் 32 வரையும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசில் எடுத்துக்கொண்டால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், உச்சநீதிமன்றம் உள்ளிட்டவை அடங்கும். மாநில அரசை எடுத்துக்கொண்டால் மாநில ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட முனிசிப் கோர்ட் உள்ளிட்டவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக மாநில அரசாங்கம் நிர்வகிக்கிறது. அதேபோல 73வது சட்டத்திருத்தம் மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின் வாயிலாக 73வது சட்டத்திருத்தத்தின் வாயிலாக ஊரக உள்ளாட்சி பகுதிகளும், 74வது சட்டத்திருத்தம் 1992 வாயிலாக நகர்ப்புற உள்ளாட்சி உள்ளிட்டவற்றையும் உள்ளடக்கியதாக அமைகிறது. அதேபோல கான்ஸ்டியூஷனல் பாடி என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்ததாகவும், அதில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதேபோல CAG என்று சொல்லக்கூடிய காம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா உள்ளிட்டவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக அமைகிறது. அதேபோல
நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியை பொறுத்தவரை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் உள்ளிட்டவற்றையெல்லாம் பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, நிதி ஆயோக் போன்றவற்றையெல்லாம் குறிக்கிறது. இத்தனை சட்டத்தையும் உள்ளடக்கியதாக அமைகிறது அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அனைத்து பதவிகளையும் பணியில் அமர்த்தினால் மட்டும் போதாது. அவர்களுக்கென்று என்ன பணி என்று கேட்டால் மக்களுக்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும். அந்த திட்டத்திற்கு தான் பட்ஜெட் போட வேண்டும். அந்த வருடாந்திர நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற சட்டத்தை உருவாக்கக்கூடிய பணியை தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டும். அதற்கு தேவையான நிதி மக்களிடமிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரி வருவாயிலிருந்து ஏற்படுத்தப்படுகிறது. எனவே அத்தனை நிதியும் மக்கள் கட்டும் வரி பணத்திலிருந்து செலுத்தி அதிலிருந்து கருவூலத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசிலிருந்தும் எடுத்துக் கொடுக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது, சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்கு தேவையான அனைத்து திட்டத்தையும் உருவாக்கி மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்குகிறது. அந்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்வதற்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் செயலாக்கத்துறையாக அரசு அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர். எனவே 4 பில்லர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா. லெஜிஸ்லேட்டிவ் சட்டத்தை இயற்றக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரையும். அதேபோல சட்டத்துறையை பொறுத்தவரை நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும். அதேபோல அதற்கு அடுத்தபடியாக ஊடகம் மற்றும் பத்திரிகையின் வாயிலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து துறையும் செயல்பட்டால்தான் நல்லாட்சி, ஜனநாயகம் உருவாவதற்கு அடிப்படையாக அமையும். எனவே இதனை உருவாக்குவதற்கு நடைபெறக்கூடிய நம்முடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பர்கூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் போட்டியிட்டுள்ளேன். எனவே வாக்காளர் பெருமக்களாகிய அனைவரும் வரிசை எண் 7 என்ற எண்ணில் 3 நெடுஞ்செழியனாகிய எனக்கு தொலைபேசி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டுமின்றி நம்முடைய சட்டமன்றத்தில் என்னென்ன தேவைகளோ அத்தனையும் செய்வதற்கு நான் உற்ற துணையாக மக்களிடத்தில் என்றும் பக்கபலமாக இருப்பேன் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.